வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். எக்ஸலில் 3 சினாரியோவில் இஃப் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சினாரியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் ஆர் ஃபெயில் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். செகண்ட் சினாரியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் சிஸ்டம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் அண்ட் ஃபைனல் சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ப்ளஸ் ஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சினாரியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு சினாரியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 35 மார்க்ஸ்க்கு வந்து மேலே வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ், அப்படி இல்லைன்னா ஃபெயில் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு இஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நம்மளுடைய இந்த மார்க்கை வந்து நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். இந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நான் வந்து என்ன சொல்கிறேன், என்னுடைய ரிசல்ட்டில் வந்து பாஸ்ன்னு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது டபுள் கொட்டேஷன் போட்டு பாஸ் அப்படின்னு கொடுத்துருந்தேன். திரும்ப கமா கொடுத்துட்டு இஃப் இந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, அதாவது ட்ரூவாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து என்ன சொல்கிறேன், ஃபெயில் அப்படின்னு கொடுத்துருன்னு சொல்லிடுறேன். இப்போது க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிசல்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் உங்களுடைய ஷீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்ற ரிசல்ட் வந்து ப்ராப்பராக கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சினாரியோவுக்கு நம்ம வந்து போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு சினாரியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு கிரேட் சிஸ்டம். அதாவது ஸோ 80 and 80 அபோவ் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஏ கிரேட், 60 and 60 அபோவ் வாங்கினீங்க அப்படின்னா பி கிரேட், 60க்கு கீழே அதாவது 59க்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் சி கிரேட். ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். இதுக்கு எப்படி நம்ம வந்துட்டு இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து நெஸ்டட் இஃப் கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு இஃப் போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்கை தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 போட்டாச்சு. ஸோ 80 மார்க்ஸு இல்லை 80க்கு அபோவ் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்துட்டு என்ன கிரேடு, ஏ கிரேட். ஸோ நெக்ஸ்ட்டு கமா கொடுத்துட்டு இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த லாஜிக் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து இன்னொரு இஃப் வந்து யூஸ் பண்ணுறேன். அதாவது ஒரு இஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு இஃப் ஃபங்க்ஷன் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன், திரும்ப நம்மளுடைய மார்க்கை தான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் கண்டிஷன் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 60 அப்படின்ற கண்டிஷனை நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போது திரும்ப என்ன பண்ணுறேன், கமா கொடுத்துட்றேன். கமா கொடுத்துட்டு இங்கே வந்து நான் பி கிரேட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு கமா கொடுத்துட்டு இப்போ கடைசியாக நமக்கு என்ன, இந்த 60 அப்படின்றது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா கடைசி லூப்க்கும் வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போது நான் டபுள் கொட்டேஷனில் ஜஸ்ட்டு சி கிரேட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் ஃபார் ஒரு இஃப், இன்னொரு க்ளோஸ் ப்ராக்கெட் ஃபார் இன்னொரு இஃப் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு தட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிரேட் சிஸ்டம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்களுடைய ஷீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரேடு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ ஃபைனல் அண்ட் லாஸ்ட் சினாரியோ இது என்ன அப்படின்னா, இஃப் ப்ளஸ் ஆர் ஃபங்க்ஷன் வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று விஐபி கஸ்டமராக இருக்கணும், அப்படி இல்லைன்னா பில் வேல்யூ 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து அப்ளிகபிள் ஆனால் நம்ம வந்து ஆஃபர் கொடுக்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா அவங்க ஆஃபருக்கு எலிஜிபிள் இல்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு இஃப் போட்டுக்கோங்க. இஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ரெண்டு சினாரியோக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர் ஃபங்க்ஷன் வந்து உள்ளே யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு லாஜிக் வந்து என்ன, திஸ் ஒன் ஈக்குவல் டு விஐபியாக இருக்கணும், ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் வந்து என்ன, இந்த வேல்யூ அதாவது 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும் பில் வேல்யூ. ஸோ பில் வேல்யூ கிரேட்டர் தென் 10,000. ஸோ இதுதான் நம்மளுடைய கண்டிஷன். இந்த லாஜிக்கில் ஏதாவது ஒன்று வந்து ட்ரூவாக இருக்கணும். இப்போ கமா கொடுத்தாச்சு. இப்போ வேல்யூ இஃப் ட்ரூ அப்படின்னா என்ன வரணும், ஆஃபர், அப்படி இல்லைன்னா நோ. ஓகே, ஸோ இப்போது ஜஸ்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டுறேன். பார்த்துட்டிங்களா, இப்போது ஆஃபரா இல்லை நோவா அப்படின்றது நமக்கு ரிசல்ட்டில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி எக்ஸல் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் லைவ் செஷனில் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பெய்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பெய்டு கோர்ஸில்
ஏஐ யூஸ் பண்ணி டேஷ்போர்ட்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது, எக்ஸலுடைய ஃபவுண்டேஷன்ஸ் என்ன, ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரோம். ஸோ இந்த பெய்டு கோர்ஸில் ஜாயின் பண்ண என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த ரைட் சைட் கார்னரில் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய பெய்டு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ்க்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.